வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. வந்துட்டான் வந்துட்டான். கதை போய் சத்தப்படாதீங்க, எல்லாரும் கம்முன்னு இருங்க. நாங்க 2 பேரும் போய் பார்த்து பேசிட்டு வர்றோம். யோ, நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடி ஆயிரு. அடே, சக்கரத்துல காத்திருக்கான அமுத்தி அமுத்து பார்த்து வைடா. நட வந்தார, நட நட ஸ்டார்ட் பண்றா. வணக்கம் சார். வணக்கம். இதுதான் ஜெயா. பரவாயில்லையே, சொன்ன டயத்தை கரெக்டா கூட்டியாந்துட்டேன். நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்துப்பாரு. தெரியல? அவர்தான் என் மச்சனை. உங்க மச்சனை? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துட்டாருன்னு சொன்னியே, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேனே. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத. இப்ப அவர் திருந்திட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு. சார், பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். இருங்க இருங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர. கொஞ்சம் இங்க வாங்க. வாத்தியார, பொண்ணு போடா சோக்காக்கிறா வாத்தியார. அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு 5000மோ 10,000மோ தேர். ஏடா, அரேபியாவுக்கு அனுப்பாம பேசாம நானே கல்யாணம் கட்டிட்டா எப்படா இருக்கும்? இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியம் வாத்தியார. சத்தியமா சொல்றேன், என்னை யாரும் கெடுக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ணேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா கண்ணத்தோட எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவா? என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டீல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சா, நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டேன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார். இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு. போயிட்டு வரோம். இல்லடா, ஜெயா என்ன லவ் பண்ணுது. ஜெயா என்ன லவ் பண்ணுது, இதை படிச்சுவாங்க தெரியும். ஜெயா என்னடாச்சு? ஜெயா நிஜமா இந்த லெட்டர் ஜெயா நினைச்சா? ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது. நான் அது தெரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் விடுறாடே. என்னங்கடா டே? என்னடா என்னாச்சுடா? என்னமோ தெரியலடா, திடீர்னு ஆஃப் ஆயி போச்சு. பாருடே, என்னாச்சு? சீக்கிரம் பாரு. என்னன்னு? என்னடா நல்லா தானே வந்துட்டு இருந்தது. ஸ்டார்ட் பண்ணடே. சீக்கிரம் டே. என்னடா இது, நல்ல நேரத்துல உணர்ந்து இப்படி நிறுத்திட்டா. இவன் வண்டி எப்பவும் இப்படிதான், சமையல் ஸ்டார்ட் ஆகாது. நல்லா அடிடா. தப்பா நினைச்சுக்காத பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம். அதான் பஸ் ஸ்டாப்பை பார்த்த உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாண்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். போறாங்க அறிவு கட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நகராதா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்சம் வர்றேன்.
வந்துட்டியே. எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா தான் செய்யணும். அங்க செக் போஸ்ட், அங்க போலீஸ்கார வர நிக்கிறான். என்கிட்ட லைசன்ஸ் வேற கிடையாது, அதனால தான் தாண்டி வந்தேன். குட்டா, அவன் எதை செஞ்சாலும் காரியமா தான் செய்வான். இப்ப காரங்க நிக்கிறீங்க, என்ன பண்றது? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கார் இந்த வழியா தான் வரும், இங்க வச்சு மடக்கிடுவோம். என்னது? பொண்ணு சார். பொண்ணுக்கு என்ன? பைத்தியம் சார். பொண்ணு எங்க கொண்டு போறீங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சார். ஐ சி. ஆஸ்பத்திரி எங்க இருக்கு? அரேபியாவுல கீது சார். டிரைவர், லாங் ஜேர்னி போறீங்க, பார்த்து நிதானமா போங்க. தேங்க்ஸ் சார். அங்க பாரு, கார் அந்த பக்கம் வந்துருப்பான். திருப்படா சீக்கிரம். பொண்ணு வேற தொலை விழுதுப்பா. இறங்கி நானும் தள்ளட்டுமா? ஏண்டா அரேபியாவுக்கு வழி தெரியுமாடா உனக்கு? இல்ல ஆட்டோட விசாரிச்சுக்கலாம். விடு விடுறா விடுறா விடுறா, சீக்கிரம் விடுறா. கார் இந்த ரூட்ல தான் போயிருக்கு. விடு விடு. விசாரிப்பா. ஏப்பா அரேபியாவுக்கு எப்படி போறது? எந்த அரேபியா? சவுத்தா நார்த்தா? ஏண்டா எந்த அரேபியா கேக்குறது? பக்கத்துல இருக்கிற அரேபியா கேளுப்பா. பக்கத்து அரேபியா வழி சொல்லுப்பா. இப்படி சோத்தாங்காய் பக்கம் போய் பீச்சாங்காய் பக்கம் திரும்பினா அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஈச்ச மரம் இருக்கு. அங்க இருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா நேரா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வாத்தியாரே, விடு விடு விடு. சரி, கூட்டுக்காரங்க பின்னாடியே தொட்டிக்கிட்டே வர்றாங்க. மெயின்டோட போனா மாட்டிக்குவோம். தோட்டத்து பக்கம் திருப்பு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண வந்தார பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸ்டார்ட் ஆகிற என்ன ஆச்சு? இப்படி என்ன எதுவும் இறங்கி பாரு. நல்ல நேரத்துல இப்படி காலம் வரைட்டேன். அவளை பத்திரமா பாத்துக்கலாம். அடிக்கிறப்பா, இங்க பிடிங்கப்பா. என்ன வந்தாரா? என்னாச்சு? இதுக்குத்தான் பெரிய விஷயத்துக்கு போனா பெரிய கார் எடுத்து வரணும். இந்த டப்பா கார் எடுத்து வந்தா இப்படித்தான். வாத்தியாரே, பெட்ரோல் இல்ல வாத்தியாரே. பெட்ரோல் இல்லையா? காலையில தான் அரேபியா போனு 15 லிட்டர் பெட்ரோல் அடிக்க சொல்லி அவன்கிட்ட காசு கொடுத்தேன். யாருகிட்ட? அவன் தான் நம்ம தடியங்கிட்ட கேளவன. அடே குண்டா, டேய் உண்மையை சொல்லு. பெட்ரோல் துட்டு என்னடா பண்ண நீ? பெட்ரோல் போட்ட நீ? அதுல போட்டுக்கப்பா. பேசாத, கொண்டு விடுவேன். சொல்லுடா, பெட்ரோல் போட்ட நீ? சொல்றப்பா. அரேபியா போறோம், திரும்பி வரப்போறோமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணியை பெட்ரோல் காசுக்கு எடுத்து சாப்பிட்டப்பா. போடாங்க ஆழ்வார். வராங்க இந்த நேரத்துல போய் தாராள பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்து இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி அதை காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா. இறங்குடா. விடுடா, வேகமா விடு. வேகமா போ. கூட்டம் வர போறீங்களா? அவங்க வரானுங்க. அந்த பக்கம் போடுறேன். மூடு. அட நாங்க எப்படிமா மூச்சு விடுறது? இப்ப என்ன மூச்சு விட வேண்டிய பரவாயில்ல. அப்படியே கம்மன் உள்ள உட்காந்துறேன். சரியா மூடுறேன். அந்த பக்கம் மூடு. நிறுத்துறா. என்னடா சார்? கார் டயரோட தாடை இந்த இடத்துலயே நின்னுடுச்சு. இதை தாண்டி கார் போகும். என்னடா ஒண்ணு காணோம்? ஐடியா பண்ணும்போது பேசாம இருடே. என்னடா யோசனை பண்ற? ஐடியா பண்ணும்போது பேசாம இருங்க. அடி வாங்கிக்காத, பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய், என்னமோ போம்னு சத்தம் கட்டுது இல்ல? ஆரண்டா. நான் ஒரு தடவை
ஏடா அன்னைக்கு ஒரு நாள் டீயில மாத்திரையை கலந்து கொடுத்து என்ன கட்டி வச்சு அடிச்சிடல எப்படி? அது வந்து சார் என்னடா அது வந்து என்னையா டாக்ஸிக்கு பணம் தெரியா வெடியில போட்டுமா? சார் அரேபியா போல சார் டைம் ஆயிடுச்சு சார். ஒரு 5 நிமிஷம் இருப்பா. சீக்கிரம்ப்பா. டேய் என் டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க? நடமா போலாம். ஐயா உங்க அப்பா என்ன பாக்குறேன். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல. இதான் சந்தர்ப்பம். மாலை மாத்திக்கங்க. இப்ப போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் கேளுங்க. நிச்சயமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஐயோ 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 என்ன ஏன்டா அப்படி அடிக்கிற? நான் என்ன பாவண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனால உன்னை அடிக்கிறேன். இங்க